ஹாய் மெட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு வருஷமும் உலகம் அழிய போகிறதுக்கான ஒரு அறிகுறி மாதிரி சுனாமி, நிலநடுக்கம்னு ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப கூட ரீசெண்டா அமெரிக்கால காட்டுத்தீ பரவி ஒரு சிட்டியவே நாசமாக்குனதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இந்த படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இயற்கையோட சீற்றத்தால உலகம் ஃபுல்லாவே காட்டுத்தீ, நிலநடுக்கம், சுனாமின்னு ஒவ்வொன்னா வந்து கிட்டத்தட்ட மனித இனமே அழியிற ஸ்டேஜ்ல இருக்குது. ஒரு பக்கம் இந்த இயற்கை சீற்றத்தால மக்கள் எல்லாரும் அழிஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் சாப்பாடு இல்லாம பசி பட்டினி மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவும் பையனும் எப்படி இந்த உலகத்துல சர்வே பண்ணாங்க அப்படிங்கறத ரொம்பவே த்ரில்லிங்கா, அதே சமயம் கிளைமேக்ஸ்ல நம்ம எல்லாரையும் கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான் தி ரோடு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மேரிடு கப்பலை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஒரு நாள் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்கவும் ஹீரோ எந்திரிச்சு ஜன்னலை ஓபன் பண்ணி பார்த்தா வெளியே ஏதோ பயங்கரமா வெளிச்சம் இருக்குது. அதுவும் இல்லாம மக்கள் எல்லாரும் அலறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ஹீரோ பதறி போய் உடனே பாத் டப் இருக்குதுல, அதுல தண்ணியை ஃபுல்லா திறந்து விட இந்த சவுண்ட் கேட்டு ஹீரோயின் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஊர் ஃபுல்லாவே காட்டுத்தீ பரவி நிறைய மக்கள் அதுல சிக்கி செத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லவேளை ஹீரோ இதை ஃபர்ஸ்டே கவனிச்சது இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் கழிச்சு காட்டினா நம்ம ஹீரோனுக்கு இப்ப பிரெக்னன்சி பெயின் எடுக்க ஆரம்பிக்குது. காட்டுத்தீ, நிலநடுக்கம்னு பாதி ஊருக்கு மேல அழிஞ்சு போனதுனால இவங்களுக்கு பிரசவம் பார்க்க கூட ஊர்ல ஒருத்தர் கிடையாது. வேற வழி இல்லாம ஹீரோ தான் அவர் ஒய்ஃபுக்கு பிரசவம் பார்க்கிறாரு. இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. அப்படியே வருஷங்களும் ஓட அந்த ஊர்ல மிச்சம் மீதி இருக்கிற மக்களும் பசி பட்னியால ஒருத்தரா தற்கொலை பண்ணி இறந்து போக இதை பார்த்த ஹீரோயினுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருது. நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, எங்க என்னால இவங்கள மாதிரி பசி பட்னியால அவஸ்தைப்பட்டு சாக முடியாது. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளா நம்ம சாக தானே போறோம். அதனால எப்படி செத்தானே, என்னால இதுக்கு மேல இப்படி கஷ்டப்பட்டு இருக்க முடியாது. நான் சாக தான் போறேன். நான் போனதுக்கு அப்புறம் உங்களால முடிஞ்சா நம்ம பையனை காப்பாத்தி நீங்க ரெண்டு பேர் ஏதாவது ஒரு சேஃபான இடத்துக்கு போயிருங்க. இல்ல என்னால இதுக்கு மேல கஷ்டப்பட முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கன்னை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில ஒரு கன்னை கொடுத்துட்டு இந்த சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. அப்படியே சில வருஷங்கள் கழிச்சு காட்டுனா ஒட்டுமொத்த உலகமுமே இருள் அடைஞ்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம வெளியே வேற பயங்கரமான பனி. திடீர்னு அங்க ஒரு நிலநடுக்கம் வரவும் ஹீரோவும் ஒரு பையனும் பதறி போயிடுறாங்க. இனிமேல் இந்த இடத்துல இருந்தோம்னா நிலைமை இன்னுமே மோசமாயிரும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப அப்படியே நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் பின்னாடி ஓடுது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் ரொம்பவே நிம்மதியாவும் ரொம்பவே சந்தோஷமாவும் இருந்துச்சு. பட் இயற்கைக்கு முன்னாடி நம்மள ஏமாத்துறோம். கடுமையான நிலநடுக்கம், காட்டுத்தீ, சுனாமின்னு உலகம் அழிய ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. சொல்லப்போனா இதுல உயிர் பழச்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுலயும் கொஞ்சம் பேர் பசி பட்னியில செத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அந்த மாதிரிதான் நல்லா சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் இப்படி தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வேற ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்றாங்க. இங்கேயாவது பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படின்னு பார்த்தா இவங்க இருக்கிற இடத்த சுத்தி காட்டுத்தீ பயங்கரமா பரவி அந்த இடம் ஃபுல்லாவே நாசமாயிருது. இதுக்கப்புறமும் இங்க இருந்தோம் அப்படின்னா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு உடனே ரெண்டு பேரும் கிளம்பி ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு ஃபார்மை பாக்குறாங்க. கண்டிப்பா நமக்கு தேவையான சாப்பாடு அந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு இவங்க ஆசாசியா உள்ள போய் பார்த்தா அங்கிருந்து எல்லாருமே பாவம் பசி கொடுமையினால வேற வழி தெரியாம தூக்கு மாட்டி செத்து போயிருக்காங்க. இதை பார்த்ததும் இந்த குட்டி பையன் ரொம்ப பயந்து போயிடுறான். சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடி பாக்குறாங்க. பட் எதுவும் இல்லை அப்படின்னு தெரியவும் அங்கேயே ரெண்டு பேரும் ஒரு காருக்குள்ள படுத்து தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே திடீர்னு அங்க ஏதோ ஒரு வண்டி வரது மாதிரி சவுண்ட் கேட்கவும் ஹீரோ அவர் பையனை கூட்டிக்கிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு குழிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. என்ன சவுண்ட் இது, எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா அங்க தூரமா ஒரு பெரிய ட்ரக்ல கையில கன்னோட 10-15 பேர் வராங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே மனுஷங்களை வேட்டையாடுற கும்பல். மத்தவங்கள மாதிரி பசி பட்னில நம்ம சாக கூடாது அப்படின்னு மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிடுற ஒரு கொடூரமான கூட்டம். இவனுக்கு கண்ணில் மட்டும் நம்ம சிக்கணும் அப்படின்னா நம்மள சுட்டே கொண்டுருவாங்க அப்படின்னு இவர் பையனை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஓட அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தன் இவங்கள பாத்துருவான் போல. அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து இந்த குட்டி பையனை பிடிச்சிடறான். பையனோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்டவும் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் பையன் உயிருக்கு ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிற பயம், இன்னொரு பக்கம் சத்தம் கேட்டு எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னா நிலைமை இன்னுமே மோசமா போயிடும். எதுவுமே பண்ணாம விட்டோம் அப்படின்னா பையனை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட இருந்த கன்னை எடுத்து பையன் கழுத்துல ஒருத்தன் கத்தி வச்சிருந்தால அவனை ஷூட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் இங்க இருந்து ஓட கன் ஃபயர் சவுண்ட் கேட்டு அங்கிருந்து எல்லாருமே பின்னாடியே துரத்திக்கிட்டு வராங்க. உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற பயத்துல பையனை கையில தூக்கிக்கிட்டு ஓடி ஒரு வழியா ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இருக்கிற பிரச்சனையெல்லாம் போதாது அப்படின்னு ஒரு பக்கம் பசி வேற உயிரை வாங்குது. ஏதாவது சாப்பிட்றது கிடைக்குமா அப்படின்னு சிட்டிக்குள்ள வந்து அங்க இருக்கிற வீடு கடைங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்ததுல ஒரே ஒரு டின் கோக்கு மட்டும் உங்களுக்கு கிடைக்கவும் அதை அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒட்டுமொத்த சிட்டியும் எந்த நிலைமையில இருக்குதுன்னு பாருங்க. கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் மனுஷங்க நடமாட்டமே இல்ல. தூரத்துல ஒரு ட்ரக் இருக்கிறத பார்த்ததும் நைட் அதுக்குள்ள
வீட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண ஹீரோக்கு மட்டும் தூக்கமே வரல. அவர் பொண்டாட்டி நினைப்பாவே தான் இருக்குது. இவர் ஒய்ஃப் கிட்ட எவ்வளவோ சொல்லியிருப்பாரு, நம்மளால இங்க உயிர் படைக்க முடியும், சூசைட் பண்ணி சாகிறதுல எந்த பயனும் இல்லை அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்டிருப்பாரு. பட் இவர் ஒய்ஃபுக்கு சர்வே பண்ண முடியும் அப்படிங்கறதுல 0% கூட நம்பிக்கையே இல்ல. பசி பட்னியில சாகிறத விட கொடுமை வேற எதுவுமே இல்ல. சோ அந்த கொடுமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பையனை இவர் பொறுப்புல விட்டுட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்காக வீட்டை விட்டு போயிடுறாங்க. இப்படி நடந்த விஷயத்தை நினைச்சு பார்த்து பாவம் இவர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. மறுநாள் விடிஞ்சதுமே ரெண்டு பேரும் பழையபடி காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்க அங்க ஒரு அருவி இருக்கிறத பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவங்க இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. உடனே ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா குளிக்கிறாங்க. சூப்பரா ஒரு குளியில போட்டுட்டு பழையபடி காட்டுக்குள்ள அவங்களோட பயணத்தை தொடர அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பங்களா இருக்கிறத பார்க்கவும் கண்டிப்பா நமக்கு தேவையான சாப்பாடு அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் உள்ள வந்து பார்த்தா அந்த வீட்டுல யாருமே இல்ல. இவங்களும் சாப்பாடு இருக்குதான்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துக்கிட்டே வரும்போது அங்க ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிறத நோட் பண்றாங்க. பட் அதோட டோர் வந்து பூட்டு போட்டு மூடி இருக்குது. இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டை லாக் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்குள்ள சாப்பிட ஏதாவது இருக்கணும். வா இதை உடைச்சு உள்ள என்ன இருக்குதுன்னு பாத்திரலாம் அப்படின்னு சுத்தியில் இல்ல கோடாடி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா அங்க நிறைய அடுப்பு விறகு பெரிய பெரிய பானலா இருக்கிறத அந்த குட்டி பையன் பாக்குறான். இவனுக்கு ஏதோ தப்பாப்படுது. பட் இவன் அப்பா இதை பத்திலாம் பெருசா கண்டுக்கல. ஒரு சுத்தியில எடுத்துட்டு போய் அந்த பேஸ்மெண்ட் லாக்க உடைச்சு உள்ள போய் பார்த்தா உள்ள சாப்பாடு இருக்கும்னு நினைச்சிட்டு போனவங்களுக்கு சமஷாக்கு. சாப்பாடு தண்ணி இல்லாம பல மாசமா ஒருத்தரை பட்னி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 10-15 பேர் அந்த பேஸ்மெண்ட்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க பயத்துல ரெண்டு பேரும் ஒரு வழி எஸ்கேப் ஆகி மேல வந்து பார்த்தா வெளியே நிறைய பேர் கையில கன்னோட வராங்க. இவங்க வேற யாரும் இல்ல, மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிடுவாங்கல்ல அந்த கும்பல் தான். ஆக்சுவலா இவங்க இப்ப இருக்கிற அந்த வீடுமே இவங்களது தான். அதுவும் இல்லாம பேஸ்மெண்ட்ல நிறைய பேர் அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல அது எல்லாமே சமைச்சு சாப்பிடுறதுக்காக இவங்க புடிச்சிட்டு வந்த மனுஷங்க தான். இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இவங்களுக்கும் பயத்துல என்ன பண்றதுனே தெரியல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் யார் கண்ணிலையும் சிக்காம ஒரு வழி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ள கேம்ப் ஃபயர் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி குளிருக்கு அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்க அப்போ பையன் அப்பாவை பார்த்து, அப்பா எதுக்காக இப்படி அவங்க மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரி மனுஷங்களை சாப்பிடுவோமா? இங்க பாடுறாம அவனை பசி ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் மாத்தோம். அவங்க எல்லாருமே மிருகம், அதான் அப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்மளும் அந்த மாதிரி இருக்க கூடாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, உனக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை வரலாம். பசி உன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நேரத்துல நீ பட்னியா கூட செத்துப்போ, ஆனா ஒரு அப்பாவி மக்களோட உயிரை கூட நீ எடுக்க கூடாது அப்படின்னு பையனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மறுநாள் விடிஞ்சதுமே ஹீரோ அவர் பிறந்து வளர்ந்த ஊருக்கு பையனை கூட்டிட்டு போறாரு. இதோ இருக்கு பத்தியா ஒரு வீடு, இந்த வீட்டுல தான் நான் சின்ன வயசுல வளர்ந்தேன், இதோ இந்த இடத்துல தான் நாங்க கிறிஸ்துமஸுக்கு ட்ரீ வச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு இவர் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்க இவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு குட்டி பையன் ஜன்னல் வெளியே எட்டி பாக்குறத இவனும் பார்த்துட்டு, அப்ப அங்க ஒரு குட்டி பையனை நான் பார்த்தேன் அப்படின்னு கத்திக்கிட்டே இவன் குடுக்குட்டு நாங்க ஓடுறான். இவர் பின்னாடியே ஓடிய போய் பையனை பிடிச்சு, டே இங்க பாரு, நீ கண்ணால பாக்குற எல்லாமே நிஜம் கிடையாது, அது ஒரு பிரம்ம, எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ண அப்படின்னு பையனுக்கு அட்வைஸ் சொல்லி பழையபடி ரெண்டு பேரும் அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. கிடைக்கிற இடத்துல ஸ்டே பண்ணிக்கிட்டு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி நாட்களோட வெளியே வர பயங்கரமான பனி அப்படிங்கிறதுனால அன்னைக்கு நைட்டு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்குள்ள போய் ஸ்டே பண்றாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதுமே சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை சுத்தி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கிறத பார்த்ததும் அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா ஒரு 2-3 மாசங்களுக்கு மனுஷங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணின்னு எல்லாமே அங்க இருக்குது. இத பார்த்ததும் இவங்க ரெண்டு பேரால சந்தோஷத்தை தாங்க முடியல. கொஞ்ச நாட்கள் அங்கேயே ஸ்டே பண்ணி தினமும் வயிறு நிறைய சாப்பிடுறாங்க. மேல இருக்கிற வீட்டுல கேஸ் ஸ்டவ் இருக்கிறதுனால ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அங்க போய் சமைச்சு எடுத்துட்டு வந்து இங்க வச்சு சாப்பிடுறது அப்படின்னு லைஃப் அப்படியே சந்தோஷமா போய்கிட்டு இருக்குது. ஒரு நாள் நைட்டு திடீர்னு இவங்க இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேல ஏதோ நாய் குலைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்பா மேல ஏதோ நாய் குலைச்சுக்கிட்டே இருக்குதுல்ல, வாங்க மேல போய் என்னன்னு பாத்துட்டு வந்துரும் அப்படின்னு கூப்பிட இவர் உடனே பையனை தடுத்துறாரு. டேய் மேல நாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அது கூட மனுஷங்க யாராவது இருப்பாங்க, அவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி நிலைமையில நாம அவசரப்படாம பொறுமையா இருந்தாதான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சத்தம் எதுவும் போடாம அமைதியா உள்ளே இருந்துடுறாங்க. இவங்களால ரொம்ப நாளைக்கு இப்படி அந்த இடத்துல இருக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாம யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா தப்பிச்சு போகிறதுக்கு வேற வழியும் இல்ல. சோ உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இவங்களால எவ்வளவு எடுத்துட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுட்டு தண்ணின்னு ஒரு சின்ன தள்ளுவண்டியில எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. போற வழியில ஒரு வயசானவர் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்கவும் இவங்களும் மெதுவா அவர் பின்னாடியே போக இத அந்த தாத்தாவும் பார்த்துட்டு, எதுக்காக இப்படி நீங்க ரெண்டு பேரும் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு அவரோட பைய தூக்கி கீழே போடுறாரு. அவர் பயங்கரமான பசியில இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த குட்டி பையன் இவங்க எடுத்துட்டு வந்த சாப்பாடுல இருந்து கொஞ்சத்தை அந்த தாத்தாக்கு கொடுக்குறான். இவர் தனிமையில கஷ்டப்படுறத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் இவங்க கூடவே பத்திரமா வர வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் தாத்தாவும் அவரோட ஃபேமிலி எப்படி இந்த அழிவுல இறந்து போனாங்க, இவர் மட்டும் எப்படி எஸ்கேப் ஆனார் அப்படின்னு எல்லா கதையும் சொல்றாரு. தாத்தாவால இவங்க அளவுக்கு வேகமா நடக்க முடியாதுல, சோ என்னை இப்படியே விட்டுட்டு
விட்டுட்டு நீங்க 2 பேரும் எங்கேயாவது சேஃபான ஒரு பிளேஸுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தனியா நடந்து போக மனசு கேட்காத அந்த குட்டி பையன் இவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடுல கொஞ்சத்தை அந்த தாத்தாக்கு எடுத்து கொடுத்துறான். பழையபடி 2 பேரும் இவங்களோட பயணத்தை தொடர திடீர்னு காட்டுக்குள்ள ஏதோ ஒரு லேடி கத்துற சவுண்ட் கேட்கவும் இவங்களும் ஒளிஞ்சிருந்து என்னன்னு பார்த்தா அந்த மனுஷங்களை வேட்டையாடுற கும்பல் இருக்குதுல அவங்க ஒரு லேடியையும் அவங்களோட பையனையும் பிடிச்சி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க இதை பார்த்ததும் அரண்டு போய் 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. ஒரு வழியா எஸ்கேப் ஆகி அங்க தூரத்துல ஒரு பழைய சர்ச் ஒன்று இருக்கும். நைட் 2 பேரும் அந்த இடத்துல தான் ஸ்டே பண்றாங்க. சரியா சாப்பாடு தூக்கம் இது எதுவுமே இல்லாததுனால நம்ம ஹீரோக்கு வாமிட் பிளட்னு வந்து பாடி கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிருது. இவங்களோட இலக்கு என்ன அப்படின்னா எப்படியாவது நம்ம மட்டும் கடற்கரை இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் ஏதாவது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடமும் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும். சோ அது மட்டும் தான் நமக்கு சேஃபான பிளேஸ் அப்படின்னு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு வழியா கடற்கரைக்கு வந்து பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரி அங்க எதுவுமே இல்ல. அந்த இடமே மோசமான நிலைமையில இருக்குது. எப்படியாவது எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையோட அங்க வந்தவங்களுக்கு கடைசியில ஏமாற்றம் தான் கிடைச்சது. அப்போ அங்க தூரத்துல ஒரு பெரிய கப்பல் நிக்கிறத பார்த்ததும் இவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி அந்த கப்பல்ல ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பையன் அங்க ஒரு ஓரமா தூங்க வச்சுட்டு இவர் மட்டும் கடலுக்குள்ள போறாரு. இவர் இங்க இருந்து போன அடுத்த நிமிஷமே யாரோ ஒருத்தர் கையில கத்தியோட வந்து இந்த குட்டி பையனை எதுவும் பண்ணாம இவங்க கிட்ட இருந்த ட்ரெஸ் சாப்பாடுன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்துல அந்த குட்டி பையனும் கண்முழிச்சு பார்த்தா இவங்களோட திங்ஸ் எதுவுமே அங்க இல்ல. இந்த பக்கம் கடலுக்குள்ள போன அப்பா அந்த பெரிய கப்பல்ல இருந்து ட்ரெஸ் ஒரு பிளார் கன் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க வந்து பார்த்தா பையன் இப்படி சொல்லவும் இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்படி அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்ல. இப்ப போனோம்னா கூட அவங்கள புடிச்சிடலாம் அப்படின்னு பையனை தோல்ல தூக்கிக்கிட்டு குடுகுடுன்னு ஓட இவங்க நினைச்ச மாதிரி அந்த ஆளு இவங்களுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கிட்ட தான் கன் இருக்குமே அதை எடுத்து காட்டி சுற்று அப்படின்னு சொல்லி மிரட்ட அந்த ஆளு பாவம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்ன எப்படியா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அவர் கெஞ்சுறத பாக்குறதுக்கே அவ்வளவு பாவமா இருக்கும். பட் ஹீரோவை பொறுத்தவரை இவர் இந்த நிலைமையில யாரையும் நம்புற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்லாம பையனுக்கு எந்த ஆபத்தும் வராம அவனை காப்பாத்தணும். அதனால அந்த இறக்க குணம்லாம் காட்டாம இவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போன திங்ஸ் எல்லாத்தையும் ஏன் அந்த ஆளு போட்டு இருக்கிற ட்ரெஸ் முத கொண்டு வாங்கிட்டு இவங்க போயிடுறாங்க. அப்பா பண்ண இந்த விஷயம் பையனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்பா எதுக்கு அவர்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க? இப்பெல்லாம் உங்களோட கேரக்டர் ரொம்பவே மோசமா மாறிட்டே போகுது அப்படின்னு சத்தம் போட இங்க பாரு நீ சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் தெரியாது. நாம இந்த உலகத்துல சர்வே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணிதான் ஆகணும். நீ இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குதுன்னு பையனுக்கு அட்வைஸ் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அப்படியே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்குள்ள போறாங்க. அங்க போனதுமே யாரோ இவங்களை அம்புலாம் விட்டு அட்டாக் பண்ண அதுல ஒரு அம்பு நம்ம ஹீரோட காலிலே வந்து இறங்கிருது. ஏற்கனவே உடம்புக்கு முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நடக்கிறாரு. இதுல இப்படி அம்பு குத்துனதுல சுத்தமா எந்திரிக்கவே முடியல. அந்த வலியோட யார் இவங்களை அட்டாக் பண்ணது அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஒரு லேடி தான் இவங்களை அந்த மனுஷங்களை வேட்டையாடுற கும்பல் அப்படின்னு நினைச்சு பயத்துல அட்டாக் பண்ணிட்டாங்க. காயத்து கட்டெல்லாம் போட்டுட்டு பழையபடி 2 பேர் இங்க இருந்து கிளம்ப ஹீரோவால சுத்தமா நடக்கவே முடியல. இவர் கஷ்டப்பட்டு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. பட் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாம அங்கே ஒரு இடத்துல படுத்துறாரு. அப்பா இப்படி கஷ்டப்படுறதை இவனால பார்க்கவே முடியல. அப்பா கூடவே இருந்து இவன் தான் அவரை பத்திரமா பாத்துக்கிறான். அப்படியே ஒரு நாள் ஆகுது 2 நாள் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் இப்படி படுக்க இருந்ததுல பாவம் இவர் இறந்தும் போயிடுறாரு. இவ்வளவு நாள் துணையா கூடவே இருந்த அப்பா இப்ப உயிரோட இல்ல அப்படிங்கறத இவனால ஏத்துக்கவே முடியல. அப்பாவை அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாம அவரு கூடவே இவனும் 2-3 நாள் அங்கே இருந்துறான். ஒரு நாள் திடீர்னு அங்க ஒரு ஆளு கையில கன்னோட நடந்து வர இத பார்த்தது இவன் பயந்து போய் அப்பா கிட்ட ஒரு கன் இருக்கும்ல அதை எடுத்து யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பயத்துல நின்னுகிட்டு இருக்க அவர் உடனே நீ எதுக்கும் பயப்படாத நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆமா உன் கூட உன் அப்பா ஒருத்தர் இருந்தாரே அவர் எங்க? என் அப்பா 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஓ அப்படியா சரி ஃபீல் பண்ணாத. உனக்கு ஓகே அப்படின்னா எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது நீ வந்து இங்க கூட சேர்ந்துக்கிறே அப்படின்னு அவரோட ஃபேமிலி அறிமுகப்படுத்துறாரு. அந்த ஃபேமிலியில இவரோட ஒய்ஃப் அப்புறம் 2 பசங்களும் இருக்காங்க. அந்த லேடி நம்ம குட்டி பையனை பார்த்து உன்னை இங்க உயிரோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்குது. உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? என்ன நினைச்சு கஷ்டப்பட்டீங்களா? என்ன இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? நாங்க உன்னை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்க வீட்டுக்கிட்ட பார்த்தோம். நீயும் அப்பாவும் எங்க வீட்டுல தான் கொஞ்ச நாளைக்கு இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு எதுவுமே புரியல. குழப்பத்தோட அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது தான் இவங்க கிட்ட ஒரு டாக் இருக்கிறத நோட் பண்றான். ஆக்சுவலா இவங்க ஒரு நாள் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கும்போது மேல கூட ஒரு நாய் குலைச்சிருக்குமே அது வேற யாரும் இல்ல இவங்களோட டாக் தான். ஆக்சுவலா அந்த பேஸ்மெண்ட்டுமே சேஃப்டிக்காக இவங்க ரெடி பண்ணி வச்சதுதான். உன் அப்பா இறந்துட்டா என்ன நீ இனிமேல் தனி ஆள் கிடையாது. உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. நாங்க உன்னை பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல இதோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.